மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. தம்பி, என்ன கோவமா இருக்கீங்க போல இருக்கு. நான் அப்புறம் வந்து பேசுறேன். பரவாயில்ல, சொல்லுங்க. இல்ல தம்பி, நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்காது. தினம் ரோட்ல போற வரவங்க நமக்கு பிடிச்ச விஷயமா பேசுறாங்க. ஏதோ கொஞ்ச நாள் எங்க அப்பாவுக்கு மனைவியை வாழ்ந்துக்கீங்க, உங்க பங்கு ஏதாவது பேசுங்க. தம்பி, கொஞ்ச நாள் உங்க அப்பாவுக்கு மனைவியா வாழல தம்பி. இப்போ அவருக்கு நான் மனைவிதான். ஏதோ கோபத்துல வாய் தவறி. சரி, இப்ப நமக்கு என்ன பண்ணணும்? இந்த வார்த்தை தான் தம்பி. நான் உங்களை இது வரைக்கும் 2 தடவை சந்திச்சிருக்கேன். எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு நான் என்ன பண்ணணும்? உங்க நல்ல மனசுக்கு நல்லா இருப்பீங்க தம்பி. குடும்பத்தோட அமோகமா இருப்பீங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. சரி, என்ன விஷயம் சொல்லுங்கம்மா. சிவன் கல்யாணத்தை கோயில்ல நடத்துறதுக்கு நீங்க தான் பிரச்சனை பண்றீங்களாமே. அப்பா பெரியவங்க தம்பி, ஏதோ புரியாம பேசிட்டாரு. நீங்க எல்லாம் தெரிஞ்சவங்க, நல்லது கெட்டது புரிஞ்சவங்க. கொஞ்சம் பொறுமையா போக கூடாதா? எப்படி பொறுமையாக சொல்றீங்க? கோயில் அண்ணாமலை கிடைக்கூடாதுன்னு இந்த மனுஷன் ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காரு. இப்பதான் வக்கீல் சண்டை போட்டு வந்திருக்கேன். எப்படி பொறுமையாக சொல்றீங்க? ஆத்திரப்படாதீங்க தம்பி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க ஆத்திரப்பட்டீங்கன்னா அதுவே என் மகன் கோமதிக்கு சாதகமா போயிடும். நல்ல சிவம் ஏற்கனவே உங்க மேல ரொம்ப கோபமா இருக்கான். நீங்க அந்த கல்யாணத்தையும் கோயில நடத்த விடலன்னா 2 பேருக்கும் தீராத பகையாயிடும் தம்பி. அப்புறம் ஜென்ம விரோதிகள் ஆயிடுவீங்க. குடும்பத்துல ஆம்பளைங்க சண்டை போட்டீங்கன்னா பொம்பளைங்க தலையில தான் வந்து விடியும். இப்போ இது மாதிரி பிரச்சனை எல்லாம் பண்ணீங்கன்னா அது அண்ணாமலைக்கு தான் பாதிப்பு கொண்டு விடும். கொஞ்சம் நினைச்சு பாருங்க தம்பி. அண்ணாமலை இதெல்லாம் தாங்குவாளா? அவளால தாங்க முடியுமா? சின்ன குழந்தை தம்பி. உங்க தங்கச்சிக்காக நல்ல சிவன் கல்யாணத்தை கோயில நடத்த அனுமதிக்க கூடாதா? இல்ல, அவருக்கு பாடம் போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன்.
எப்படி கோயில் அண்ணாமலை கிடைக்கூடாதுல அவர் முனைப்பா இருக்காரோ அதே மாதிரி நல்ல சிவன் கல்யாணம் இந்த கோயில் நடக்கூடாதுல நானும் பிடிவாதமா இருக்கேன். தம்பி அம்மா யார் என்ன சொன்னாலும் சரி, இது எந்த மாற்றம் இல்லை. என்ன மன்னிச்சிடுங்க. என்னங்க, அன்னைக்கு கோர்ட்டுக்கு போய் சித்தப்பாவை பார்க்க போறேன்னு கிளம்பி போனீங்க. அவரை போய் பார்க்கலையா? ஆ, வக்கீல் கிட்ட கூட ஏதோ தகராறு பண்ணீங்களாமே. ம். அங்கிருந்து எங்க போனீங்க? மனசு சரியில்லை. அரசமத்தடி பிள்ளையார்கிட்ட போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தேன். எவ்வளவு நேரமா நின்னுட்டு இருந்தீங்க? ஏன்டி மனுஷன் தொல்லை பண்ற? இப்ப என்ன தெரிஞ்சுக்கணும் உனக்கு? இல்ல, யாரோ ஒரு பொம்பளை கிட்ட பேசிட்டு இருந்தீங்களாமே. இதை யாரு கூட சொன்னாங்க? நம்ம ஊர்ல 10 தெரு இருக்கு, 5 கோயில் இருக்கு, 4 தெப்பக்குளம் இருக்கு, 3 அரச மரம் இருக்கு. எது பேசணும்னாலும் அதை சுத்தி சுத்தி தானே வந்து பேசணும். நீங்க யாரோ சவப்பா அழகான ஒரு பொம்பளை கிட்ட நின்னு பேசிட்டு இருந்ததா ஒருத்த வந்து என்கிட்ட சொன்னா. அன்னைக்கு நாம வீட்டை விட்டு கிளம்புன முதல் நாள் ராத்திரி கூட நீங்க யாரோ பொம்பளை கிட்ட நின்று பேசிட்டு இருந்தீங்களே. நான் கூட யாரவன்னு கேட்டதுக்கு என்கிட்ட சொல்லாம மழுப்பிட்டீங்களே. இப்ப அந்த பொம்பளை யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? இன்னைக்கு கோமதி நாயகன் நம்ம வீட்டுக்கு வந்தப்போ நீங்க அவன்கிட்ட கேட்டீங்க, உனக்கும் பட்டாளத்தாருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்க. அது கூட அவன் ஒன்னும் சொல்லாம மழுப்பிட்டானே. ஏதோ உண்மை தெரிஞ்சிருக்கு, உங்க மனசுக்குள்ள இருக்கு, நீங்க என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க. விசாலம், சில உண்மைகளை தெரிஞ்சுக்காம இருக்கிறதா நல்லது. தெரிஞ்சுக்கிட்டா என்ன மாதிரி பைத்தியம் ஆயிடுவேன். மனசு போட்டு பழப்பிக்காத, உள்ள போ. என்னன்னு சொல்ல மாட்டீங்களா? உள்ள போடி. அண்ணே, அண்ணே, மீண்டும் கோமதி. அடடடடா, திருவிளையாடல் சிவாஜி சாவித்திரி மாதிரி சிவனும் பார்வதியுமா உட்காந்துருக்கீங்க. எங்கன்னே பற்றும் போல இருக்கே, உளுந்து கும்பலாம் போல இருக்கே. விசாலம், உள்ள போ. போங்கறல. அண்ணே, அண்ணே, உங்களுக்காக காப்பி போட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ இந்தாங்க. எதுவும் பேசாம போறீங்க? வேண்டாமா? சரி விடுங்க. நாங்க 2 பேரும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு, குடிச்சுக்கிட்டே பேசுறோம். அண்ணே, நாயர்கிட்ட ஸ்பெஷல் காப்பி நமக்குன்னே போட்டு வாங்கிட்டு வந்திருக்க. காஞ்ச மாலை. ஐயோ, என்னென்ன இது? நந்திகளத்தில் கிடந்த மாலையை கொண்டாந்து இங்க மாட்டி வச்சிருக்கீங்க. கோயில இருந்து திருடிட்டு வந்துட்டீங்களா? மாலை திருட்டா? நீங்க கோயில் கமிட்டி தலைவர், எதை வேணாலும் திருடலாம் இல்ல? வாய் மூட உளர்வாயா? திரும்பதுக்கு வந்திருக்க. என்னென்ன இப்பவும் கோபப்படுறீங்க? காலையில தான் வெயில் மண்டை குடைச்சல்ல கோபப்பட்டீங்கன்னு நினைச்சேன். இப்ப நிலா வெளிச்சம் அமைதியா யோசிப்பீங்கன்னு வந்தா என்னென்ன இது? சரி, காலையில நான் சொன்ன விஷயத்த யோசிச்சீங்களா? அதுதான் நாம 2 பேரும் இணைந்து செயல்படுற விஷயமா? என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? நல்ல முடிவு தானே? ஒன்னும் பேச மாட்டேங்கிறாரு. அண்ணே, பட்டாளத்தாரும் நல்ல சுபமும் உங்களுக்கு அப்பனும் தம்பியுமா இருக்கலாம். ஆனா ஒரு தனி மனிதனுக்கு ஏற்பட்ட அவமானமா நினைச்சு பார்த்தா உங்களுக்கு ஏற்பட்டது மிகப்பெரிய அவமானம்னே. இதே அவமானம் எனக்கு ஏற்பட்டிருந்தா நான் புளிய மரத்துல தூக்கி 4 நாள் ஆயிருக்கும். ரொம்ப யோசிச்சு காலதாமதம் பண்ணிடாதீங்க. இந்த சந்தர்ப்பத்தை நீங்க அருமையா பயன்படுத்திக்கிட்டு நல்ல சிவன் கல்யாணத்தை கோயில்ல நடத்த விடாம நீங்க எப்படியாவது தடுத்து நிறுத்தி போடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப அசிங்கம்னே. நீங்க அந்த மாதிரி தடுத்து நிறுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் எங்க வீட்டுல அண்ணாமலை இருக்கால, அதான் நம்ம தங்கச்சி, அவளுக்கு மனநிலை சரியில்லைன்னு யாராரோ சொல்றாங்க. நான் சொல்லல. மாமியார் சொல்லுது, கட்டுனவன் சொல்றான், யாராரோ சொல்றாங்க. ஆனா நான் சொல்லல. தங்கச்சி அண்ணாமலைக்கு முழு பாதுகாப்பு கொடுத்து ஐயனார் மாதிரி நான் காவலா நிப்பேன். டேய், நீ எத்தனை பேர் சேர்ந்து அண்ணாமலைக்கு பைத்தியம் பட்ட சமத்தினாலும் அவளை ஒண்ணும் பண்ண முடியாதா? போடா போடா, எழுது போடா. ஐயா, இப்படி எடுத்ததுக்கெல்லாம் கோபப்பட்டதுனாலதான் பட்டாளத்தான் கொண்டாந்து உங்களை தெருவில் நிறுத்தி வச்சிருக்கான். உங்ககிட்ட மனுஷன் பேசுவானா? சை அண்ணே, அண்ணே, என்னென்ன கோச்சுக்கிட்டு போறீங்க? பேச்சுவார்த்தையில் இருக்கும் போதே போறீங்க. மரக்கதவை அடிச்சு சாத்திட்டு போற. உன் மனக்கதவை நான் விடாம தட்டிக்கிட்டு இருப்பனே. நாளைக்கு காலையில அதிகாலையில கோழி கூப்பிடுறதுக்கு முன்னாடி ஐயர்கட காப்பியோட வந்து நிக்கிற. கோமதி, உனக்கு ஸ்பெஷல் காப்பி குடி கொடுத்து வைக்கலாம் அந்த தவசி பயலுக்கு.
பார்கவி, இங்க வா. ஏய், என்னத்துக்கு இந்த ராத்திரி நேரத்துல ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு கூப்பிட்ட? பகல் பூரா சுத்திக்கிட்டு இருந்தேன்ல, பேச்சு தொலை வேண்டியதானே. என்ன விஷயம்? அண்ணாமலையும் உலகநாதனும் ஊருக்கு போறதுக்கு நீ தானே டிக்கெட் ஏற்பாடு செய்து? ஆமா, அண்ணாமலைக்கு பைத்தியக்கார பட்டத்தை கட்டி மெட்ராஸ் அனுப்புறதுன்னா சும்மாவா? சந்தோஷமா திங்கக்கிழமை டிக்கெட் போட்டிருக்கேன். திடீர்னு அந்த லூசு வள்ளியம்மா வந்து மாமா மாமா புதன்கிழமை அன்னைக்கு டிக்கெட் போடுங்க மாமா அப்படின்னு சொன்னா, சரி பொண்டாட்டி ஆசைப்படுறாளேன்னு புதன்கிழமை அன்னைக்கு டிக்கெட் போட்டிருக்கேன். உனக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு டிக்கெட் போடணும்னு ஆசையா இருக்கா? சொல்லு, போட்டுறேன். எனக்கு தேவை டிக்கெட்டுக்கு 50 ரூபா கமிஷன். போகாத ஊருக்கு எத்தனை டிக்கெட் போட்டா தான் என்ன? நீ எந்த சொல்ற? நீ அன்னைக்கு சொன்ன இன்ஸ்பெக்டர் தங்கச்சிக்கும் நல்ல சுகத்துக்கும் கல்யாணம் நடக்க கூடாது, நிறுத்திருன்னு. விடுவனா? அதுல இருந்து ஆப்பிள், குங்குமப்பூ, காஃபி, டீ அப்படின்னு எடுத்துக்கிட்டு தவசிய போய் நேரா வீட்டுல சந்திச்சு, தவசி என்ன இந்த மாதிரி பட்டாளத்தார் உங்களுக்கு தெரியாம கல்யாணம் நடத்துறது சரியா? இது உங்களுக்கு அவமானமா இல்லையா? எப்படியாவது கல்யாணத்தை தடுத்து நிறுத்தினீங்கன்னு போட்டு கொடுத்தேன். தவசியும் கோவப்பட்டு இந்த கல்யாணத்தை எப்படியும் தடுத்து நிறுத்துவேன் அப்படின்னு அந்த இடத்த நொண்டிக்கால வச்சுக்கிட்டு நிக்கிறார். இங்க என்னடானா தெய்வ குழந்தை அண்ணாமலை நல்ல சிவன் கல்யாணத்தை நடத்தியே தீருவேன் அப்படின்னு வலது ஹால்ல நிக்கிறான். இது தெரியாம பட்டு இளைய மகன் நல்லுவ கூட்டிக்கிட்டு கல்யாண ஏற்பாட்டோட அண்ணாமலையார் கோயிலுக்கு முன்னாடி வந்து நிக்க போறார். அங்க தவசி கைய ரெண்டையும் ஏசுநாதர் மாதிரி கதவுல வச்சுக்கிட்டு நிக்க போறார். இந்த சமயத்துல பார்த்து அண்ணாமலையை கொண்டு நான் அங்க இறக்குமதி பண்ண போறேன். அப்புறம் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? பாசமலர்களோட போராட்டம் நடக்கும். தவசியும் அண்ணாமலையும் போட்டி போட்டு மோதிக்குவாங்க. இந்த போராட்டத்துல அண்ணாமலையார் கோயில் தேங்காய் உடஞ்சு செதற மாதிரி பட்டாளத்தான் குடும்பம் செதற போகுது. போ, இப்ப போய் நீ நிம்மதியா கனவு கண்டு தூங்கு போ. ஆமா, நீ என்ன கவர்ச்சி கல்வி ரூமுக்கு தான் போறியா? கோமதி, என்ன நிஜமாட்டிய கல்யாணம் நடக்காது இல்ல? அதான் சொல்லிட்டேன்ல, கண்டிப்பா நடக்காதுன்னு. கடைசி சமயத்துல காலவாரி விட்டுற மாட்டியே? ஏய், கோமதி சொன்னா கோமான் சொன்ன மாதிரி வசனம் வசனம் நல்லா இருக்குல்ல? இந்த கல்யாணம் நடக்காது, நடக்க விட மாட்டேன். இத பாருங்க, நீங்க யாரு நினைச்சாலும் என் அண்ணனோட கல்யாணத்தை தடுக்க முடியாது. அண்ணா அண்ணாமலை, இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நான் சொல்லல. சொன்னது யார் தெரியுமா? தவசி என்ன ஊருபுறம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. என் அண்ணன் எதுக்காக இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைக்கிறாருன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் ஆசைப்பட்டேன்னு தெரிஞ்சா நிச்சயமா தடையா இருக்க மாட்டாரு. நீ அப்படி சொல்ற, ஆனா எனக்கு என்னமோ தவசி என்ன இந்த கல்யாணத்தை நடத்த விடுவாருன்னு தோணல. நீ என்ன நினைக்கிற பார்கவி? எத்தனை அண்ணாமலை வந்தாலும் நல்ல சிவன் தமிழரசி விவாகம் நடக்கில்ல. நான் நடக்க விட மாட்டேன். எத்தனை பார்கவி வந்தாலும் என் அண்ணனோட கல்யாணம் நடக்கும். நோக்கா, இந்த பாரு, எனக்கு மனநிலை சரியில்லைன்னு எனக்கு பட்டம் கட்டி விட்டல. இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு மனநிலை சரியில்லைன்னு நான் பட்டம் கொடுத்து இந்த வீட்டை விட்டு அனுப்பல. என் பேர் அண்ணாமலை. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து முகூர்த்த புடவை எடுத்துட்டு வர நேரத்துல ஏன்பா இப்படி இருக்க? நான் அவசரப்பட்டேன்னு நினைக்கிறேம்மா. எதுக்கு? தமிழரசி கல்யாண விஷயத்துல தான். அவள் ஊர்லேருந்து என்னை பார்க்க வரும்போதெல்லாம் அடிக்கடி போய் நல்ல சிவத்தை சந்திச்சா. ஒரு அண்ணனா நான் அதை கண்டிச்சிருக்கணும். எங்கே கண்டிச்சா அது காதலில் போய் முடிஞ்சிருவோன்னு நான் பயந்தேன். இப்போ அது தப்பாக போச்சு. பட்டாளத்தார் கல்யாண விஷயம் பேசும்போது கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கணும். ஒருவேளை அவள் நல்ல சிவத்தை மறந்துருக்கலாம். அப்படியெல்லாம் பேசாதப்பா. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும், நீ கவலைப்படாத. அம்மா, நீங்கள் அவசரப்பட்டு எனக்கு துளசி ரெண்டாந்தாரம்மா கல்யாணம் பண்ணி வச்சு இப்போ 2 பேருமே வேதனைப்படுறோம். இவன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். அப்படி ஒண்ணும் நடக்காதுப்பா. நல்ல சிவம் வராதா? மாப்பிள்ளை எப்படிப்பா வருவாரு? மத்தவங்க தான் வருவாங்க.
வாங்க வாங்க மாமா. வணக்கம். வணக்கம். உட்காருங்க. நிலைப்பா உட்காரு. நீங்களும் உட்காருங்க. அங்க வைய. அம்மா வணக்கம்மா. வணக்கம். இங்க வா. அன்பழகன் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. குழந்தைகளை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சிங்களா? தகப்பில்லாத குறை தெரியாத அளவுக்கு குழந்தைகளை நல்ல முறையில் வளர்த்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் எங்க குடும்ப விவகாரம் எல்லாத்தையும் அன்பழகன் உங்கள்கிட்ட விளக்கமா சொல்லியிருப்பாரு. வீட்டில் பொம்பளைங்க இல்லை, அதனால முகூர்த்த புடவையை நானே எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்தாங்க வாங்கிக்கிங்க. அம்மா கிட்ட கொடுங்க. இந்தாம்மா. பொண்ணுகிட்ட கொடுங்க. இந்தாம்மா வாங்கிக்க. தமிழரசி, பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா. மாமாக்கு கால்ல விழுந்தா பிடிக்காது. ஏமா, பெரியவங்க காலில் விழுந்து கும்பிடும்போது ஏதோ ஒரு மரியாதைக்கு வேண்டான்னு சொல்லுவாங்க. அதை மனசுல வச்சுக்கிட்டு காலில் விழுறதே வேண்டான்னு முடிவு பண்ணிட்டியா? நிலைப்பா விடு நிலைப்பா. சின்ன விஷயத்தை ஏன் பெருசு பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த காலத்து பசங்கள்லாம் படித்த பசங்க, அதெல்லாம் இப்படி தான் இருக்கும். பெரியவங்க நாம தான் கொஞ்சம் அனுசரித்து போகணும். என்னைக்கோ இந்த பொண்ணு தான் என் மருமகன் நான் முடிவு பண்ணிட்டேன். காலில் விழுந்தா தான் மருமகளா? விடு. அப்போ நான் புறப்பட்டுமா? கொஞ்சம் இருங்க, காப்பி கொண்டு வரேன். டேய் வாடா. நல்லா யோசிச்சுதான் இந்த கல்யாணத்தை சம்மதிச்சிங்களா? என்ன அன்பழகன் இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க? நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். நீங்க நல்லவங்க, உங்க தங்கச்சி நல்லவள தானே இருக்கணும். அந்த பொண்ணு தான் இந்த குடும்பத்தையே தூக்கி நிறுத்த போகுது. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இல்ல, அவ வளர்ந்த விதம் வேற, உங்க வீடு வேற. அதான். அன்பழகன் நீங்க ரொம்ப தைரியசாலி நினைச்சிட்டு இருந்தேன். அனாவசியத்துக்கெல்லாம் பயப்படுறீங்க. நல்ல சிவ கல்யாணம் அந்த கோயில நடக்க போகுது. தவசி ஏதாவது பிரச்சனை பண்ணுவோன்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. நல்ல சிவ கல்யாணம் அந்த கோயில்ல தான் நடக்கும். நான் நடத்துவேன். அதுல எந்த குழப்பம் உங்களுக்கு வேணாம், பயமும் வேணாம். அன்பழகன் சார், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் அம்மையப்பன் சமாளிச்சிடுவான். நீங்க தைரியமா இருங்க. ஏட்டா, உங்களுக்கு தெரியாம ഞാൻ ഒരു പ്ലാൻ ചെയ്തിട്ടുണ്ട്. என்ன? നല്ല ശിവൻ തമിഴരசி വിവാഹം നടക്കാതെ ഇരിക്കാൻ ഞാനും ഗോമതിയും പ്ലാൻ ചെയ്തിട്ടുണ്ട്. கல்யாணத்தை நிறுத்தினா ആ പട്ടാളത്താർക്ക് മനവേദന അധികമാവില്ലേ? പിന്നെ പട്ടാളത്താർക്കും തവസയ്ക്കും വിരോധം ജാസ്തിയാവില്ലേ? அதனால എന്താ இன்னும் മനസ്സിലായില്ലേ? பைத்தியக்காரி. அந்த அன்பழகன் விஷயத்துல தலையிடாதுன்னு சொல்லியிருக்கான்ல, அவன் ஏற்கனவே என்ன தேடிட்டு இருக்கான். அவன் தங்கச்சி கல்யாணம் நிக்கிறதுக்கு நீ தான் காரணம் தெரிஞ்சா உன்னை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சிருவான். அப்புறம் நம்ம உண்மையில தெரிஞ்சு போயிடும். முட்டாள்தனமா செய்யாத. நான் சொன்னதை மட்டும் செய், புரியுதா? ശരി. ம். എന്താ ചെയ്യണം? அண்ணாமலையும் உலகநாதனும் பாண்டிச்சேரிக்கு போறாங்கல்ல, கூடவே கோமதி நாயகத்தை அனுப்பி வை. എന്തിനാ? அங்க வச்சு உலகநாதனை நான் கடத்த போறேன். கடத்தி பழிய தூக்கி கோமதி நாயகத்து மேல போட போறேன். ஒரே நேரத்துல நம்ம ரெண்டு எதிரையும் தொலைஞ்சாங்க. இந்த பார், நீ என்ன பேசுவியோ ஏது பேசுவியோ எனக்கு தெரியாது. அந்த கோமதியை எப்படியாவது பாண்டிச்சேரிக்கு அனுப்பி வை. கூடவே அந்த வள்ளியையும் அனுப்பி வை. அவள் എന്തിനവിടെ? நான் சொன்னதை செய். காரணமா தான் சொல்றேன். ശരി. போ. என்னுடைய ஆறுயிர் தோழன் பந்தாமுருக உயிரோடு இருந்த வரையிலும் நல்ல கறந்த பாலில் காப்பி போட்டு கொடுப்பான். அவன் செத்த பிறகு இந்த வீட்டு கஷாயமே கதின்னு ஆயிப்போச்சு. விதி யார விட்டது? ஏய் வள்ளியம்மே, ஏய் கழுத, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? காப்பியை கொண்டா. லூஸ் 1/2 மணி நேரமா இதையே ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கா? ஏய் பார்கவி, என்னது கஷாயமா? நீயும் கவர்ச்சி கிளவியும் நல்லா தான் அனுபவிக்கிறீங்க. போ போ, கொடுத்து வச்சவன் நீ. கோமதி, நீ இப்படியே இரு, நான் வரேன். வர்றேன், நான் இங்கதான் இருப்பேன். போ. அப்பப்போ மர்மமா ஏதோ சொல்லிட்டு போறான், ஓரளவும் புரிய மாட்டேங்குது. ஏய் வள்ளியம்மே, என்னடி நீயும் வர்றன்னு? காப்பி மாமா. எங்க எஸ்கேசி?
அதான் ஸ்வீட் காரம் காஃபி அதனோட சுருக்கெழுத்து எங்கது? இந்த எடுத்துட்டு வரேன் மாமா. போடா செல்லம் போ, நவரச கலைஞனுக்கு எல்லாம் எடுத்து வந்து கொடு. அப்பா ஏ லூசு மாமா இந்த இரும்புறனே தலை தட்டி தொலைச்சா என்ன? நீங்க தானே மாமா சொன்னீங்க புருஷன் அடிச்சா கழுத்துல தாலி தாங்காது. இந்த இரும்பும்போது தலையில தட்டலினாலும் கழுத்துல தாலி தாங்க. இப்ப தட்டட்டுமா மாமா? வேண்டாம், உயிர் போயிரும். கோமதி നിന്റെ അടുത്ത് ഒരു മുഖ്യமான விஷயம் പറയണം. பறை இங்கதானே இருக்க. വെള്ളയമ്മേ നിന്റെ മാമനുக்கு தான் காப்பி தருமோ? எனக்கில்ல. நான் அப்புறமா தரேன். மாமாக்கு இப்பதான் பொறுக்க ஏறிச்சு, மறுபடியும் பொறுக்க ஏறினா தலையில தட்டணும். கோமதி எந்தா என்ன பாம்பு மாதிரி சீர்ற? மனசுலாய் மனசுலாய் வள்ளியம்மே மாமா காஃபிக்கு எவ்வளவு ஆசைப்படுறாங்க, போட சொல்ல போய் எடுத்தாந்து குடுறா. இப்ப நான் போக மாட்டேன் மாமா, இங்கதான் இருப்பேன். ஐயோ குழந்தை அடம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, இப்போ போகாது, இருக்கட்டும். வள்ளி சொல்லும், இப்போ உனக்கு எனக்கு ஒரு விளையாட்டு. நீ எவ்வளவு நேரம் கண்ணு மூடிக்கிட்டு உன் காதுக்குள்ள விரல வச்சுக்கிட்டு இருக்கான்னு பாக்கலாமா? சரி மாமா. கண்ணு மூடிக்கும் விரலு சோளக்குள்ள பொம்மை மாதிரியே இருக்க. வள்ளி வள்ளியம்மே லூசி ஸ்பீக்கர் கட் பண்ணியாச்சு, இப்ப பேசு. உலகநாதரும் அண்ணாமலையும் மெட்ராஸ் போனிலே. ஆமா, அதான் டிக்கெட் போட்டாச்சே. அவங்க கூட நீயும் போணும். எது? நான் எதுக்கு? நான் சொன்னதை செய். டேய் என்ன மிரட்ட? அண்ணாமலை இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்துற வரல தான் உனக்கு எனக்கு அக்ரிமெண்ட், அது முடிஞ்சு போச்சு. இனிமேல் நீ வேலைக்காரி மட்டும்தான். இது பாரு, நான் இந்த வீட்டுக்கு மருமகன், ஞாபகத்தில் வச்சுக்கோ. ഈ വീട്ടിക്ക് മരുമകനായിട്ട് എങ്ങനെ വന്നു? ഓർമ്മയുണ്ടല്ലോ. காதுல இருந்து கொஞ்சம் விரல் எடுத்துட்டா. எதுக்கு? மூக்கு அரிக்குது மாமா. உனக்கு உன் பிரச்சனை, எனக்கு என் பிரச்சனை. சொரிச்சுக்கோ சொரிச்சுக்கோ. மூஞ்சில மூக்கு ஒண்ணுதான் அழகா இருக்கு, அதையும் சொரிச்சு புண்ணாக்கிறாது. என்னடி சட்டி பானை தேய்க்கிற மாதிரி தேய்க்கிற? அது மூக்கு முடிச்சுதா? ஸ்பீக்கர் க்ளோஸ் பண்ணிக்க. ஏய் எதுக்கு என்ன பாண்டிச்சேரி போ சொல்ற? അവിടെ വെച്ച് ഉലകനാഥനെ കടത്തണോ? கடத்தி? അത് പിന്നെ പറയാം. யார் கடத்த போறா? അവനെ ആര് കടത്താൻ പോന്ന്, ഏത് സമയங்கிறது ഞാൻ പിന്നെ പറയാം. നീ പോകുம்போது வள்ளியம்மையும் கூட கூட்டிட்டு போற. இந்த லூசியா இது எதுக்கு? மாமா மாமா உங்களுக்கு பறக்க ஏறிச்சுனா என்ன கூப்பிடுங்க, எனக்கு காது கேட்காதுல. சரி சரி கூப்பிடுறேன், காதுல வச்சுக்கோ. வழியில போறது மடியில கட்டிக்கிட்டு இவ தொல்லை தாங்க முடியலையே. ஏய் பார்கவி, எதுக்காக இந்த மூச்சுரியும் கூட கூட்டிட்டு போக சொல்ற? புரியுது. என்னையும் வள்ளியம்மையும் பாண்டிச்சேரி அனுப்பிச்சிட்டு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கவர்ச்சி கல்வியை போட்டு தள்ளிட்டு இருக்கிற சொத்தல் அபேஸ் பண்ணிக்கலான்னு பாக்குறியா? நான் ஏமாற மாட்டேன், அது நடக்காது. ஐயோ என்ன விசுவாசிக்கணில்லே? விசுவாசிக்கணும், அதெல்லாம் கூட குப்பையில போடு. இது பண விஷயம், நான் ஏமாற மாட்டேன். நீ எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிடுவேன். ஐயோ அங்கன ஏதோ நடக்கலன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல, யோசிக்க வேண்டிய விஷயம் தான். பாண்டிச்சேரி போற விஷயத்த லூசு கிட்ட ஸ்பீக்கர் ஓபன் பண்ணி சொல்லிடுறேன். ஹலோ, என்னத்துக்கு தலையில போட்டு தட்டுற? பறக்க ஏறிச்சுல மாமா, கூப்பிட்டீங்களே? கூப்பிட்டேன். பார்கவி என் பொண்டாட்டிய பாத்தியா? வள்ளியம்மே உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன் தெரியுமா? அண்ணன் உலகநாதனும் அண்ணாமலையும் வைத்தியத்துக்கு பாண்டிச்சேரி போறாங்கல்ல, நம்ம 2 பேரும் கூட போறோம். நீ ரயில் பார்த்தது இல்ல? கூட்டி காட்டு. எதுக்கு போறமா? இங்க பாரு, புருஷன் இப்படி கேள்வி கேட்டா தங்காது. கேக்கல மாமா. பாத்தியா? சரி செல்லும், போய் இன்னொரு கசாயம் போட்டு எடுத்துட்டு வா. சரி மாமா. வள்ளி மாமா இது குடும்ப பெண்ணு, போ. சிரிப்பா படுறா. நீ போட்டு வர கசாயத்தை குடிச்சிட்டு உசுரோட இருந்தா பாண்டிச்சேரி கூட்டு போறேன். சாந்தி வா.
என்னண்ணே? அம்மா இங்க. உள்ள இருக்காங்க. சரி இங்க வா. ஏண்ணே தனியா கூப்பிட்டு வந்து பேசுறேன்? அது ஒண்ணு இல்லடா தங்கச்சி, நாளைக்கு நான் பாண்டிச்சேரி போறேன், வர்றதுக்கு ஒரு 10-15 நாள் ஆகும், அதை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன திடீர்னு? அட அண்ணாமலைக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குதுல்ல, வைத்தியத்துக்கு மெட்ராஸ் டாக்டர் பாண்டிச்சேரி டாக்டர் எல்லாம் பார்த்து பேசியாச்சு. முதல்ல பாண்டிச்சேரி போறோம். அத்தை சொன்னாங்க, மாப்பிள்ள உலகநாதனோட நீங்களும் போய் வைத்தியம் பார்த்து கூட்டிட்டு வாங்கன்னு கெஞ்சிட்டாங்க. அதான் வள்ளியம்மை கூட்டிக்கிட்டு நானும் கூட போறேன். போயிட்டு அங்க வச்சு அண்ணாமலையை கடத்துறதா திட்டம் போட்டாச்சு. நீ கடத்த போறியா? சேச்சா, அந்த வேலையெல்லாம் நமக்கு ஒத்து வராது. அதுக்கு தானே பார்கவி இருக்கா. அந்த பெருச்சாலி பெரிய திட்டம் போட்டு வச்சிருக்கா. நமக்கு யார் செஞ்சா என்னடா, அண்ணாமலை காலியானா சரிதானே? நல்ல சந்தர்ப்பமா பார்த்து பார்கவியை போலீஸ்ல காட்டி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் உலகநாத உனக்கு, காந்திமதி சொத்து எனக்கு. அந்த இடத்துல இருந்து பட்டாளத்தான எப்படி பழிவாங்கலான்னு முடிவெடுப்போம். என்ன? அது இல்லைண்ணே, பார்கவி போலீஸ்ல மாட்டினா உன்னை காட்டி கொடுக்க மாட்டாளா? அண்ணன் அந்த அளவுக்கு முட்டாளா என்ன? அதுக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன்ல. இந்த லூஸ் வள்ளியம்மை எது கூட கூட்டிகிட்டு போற? அப்படி ஒருவேளை பார்கவி என்ன காட்டி கொடுத்துட்டா, ஒன்னும் தெரியாத மாதிரி மூஞ்சியை வச்சுக்கிட்டு இவ இப்படி செஞ்சது எனக்கு தெரியாது, இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு நடிப்பண்ல. கூடவே வள்ளியம்மையை அழ விட்டனா சென்டிமெண்டாவே போலீஸ்ல இருந்து அண்ணன் தப்பிச்சுக்கோன்ல. என்ன அண்ணாமலைக்கு உண்மையிலே பைத்தியமா? இங்க பாரு, அண்ணாமலைக்கு பைத்தியகார பட்டத்தை கட்டி உலகநாதகிட்ட இருந்து பிரிச்சு வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுதான் என்னோட திட்டம். ஆனா இப்ப கொஞ்ச நாளா அவ செய்யற காரியத்தையெல்லாம் பார்த்தா அவளுக்கு நிஜமாவே பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆனா பார்கவி சொல்றா அவளுக்கு பைத்தியம் பிடிக்கல, பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடிக்கிறான்னு சொல்றா. எதுக்காக அண்ணாமலை நடிக்கிறான்னு தான் புரியல. எது எப்படியோ நமக்கு இந்த சந்தர்ப்பத்தோட அண்ணாமலை காலி ஆயிடுவான். இங்க பாரு, இந்த விஷயம் அந்த காண கோயிலுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சது அடுத்த நிமிஷம் பட்டாளத்தா வீட்டுக்கு முன்னாடி நின்றுதான் போகும். கொஞ்ச நாளாவே அம்மா தவச்சியை போய் தனியா சந்திக்கிறதா எனக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஆமாண்டா, அம்மா மூத்த மகன் தவச்சியை வச்சு தாலாட்டு பாட்டு பாடுதான் சொல்றான். நம்ம எடுப்பு மறுப்பு உண்மைதான். இங்க பாரு, இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் உன்னை தனியா கூப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ ஏதாவது உளறி வச்சிடாத, புரியுதா? நான் பாண்டிச்சேரி போன உடனே என்ன நடக்குதோ அதை அப்பப்ப தகவல் தர்றேன், புரியுது? அது உப்பு மிளகாய் எல்லாம். 2 பேரும் சேர்ந்து என்னடா சதி திட்டம் போட்டுட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லம்மா, குடும்பத்துக்கு அரிசி பருப்பெல்லாம் 10 தானே தங்கச்சிக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க, அவ்வளவுதான் அவ்வளவுதான். குடும்ப விஷயத்தை வீட்டுக்கு வெளில தான் என்ன பேசுவாங்களா? என்னம்மா என்னம்மா நீ நானும் தங்கச்சி பேசினாவே ஏதோ சதி திட்டம் போடுற மாதிரியே நினைச்சுக்கிட்டு இருக்க. இங்க பாருமா, அன்னைக்கு நீ வந்து அண்ணாமலை உனக்கு தங்கச்சிடா, பாவம் அந்த பொண்ணு பட்டாளத்தம் பண்ண தப்புக்கு அவன் என்ன பண்ணுவா அப்படின்னு நீ சொன்ன உடனே நான் மனசு மாறிட்டேமா. அன்னையிலேருந்து அண்ணாமலை என் தங்கச்சின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். சரி, நான் முடிவு பண்ணா பத்தாது, சாந்தியை நினைக்கணுமேனு சொல்லிக்கிட்டு இருந்தேன். சாந்தி, உலகநாதனோட உனக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நீ எல்லாத்தையும் மறந்துரு, நம்ம கூட்டு குடும்பமா சந்தோஷமா இருக்கலாம்னு சொன்னேன். இல்லடா சாந்தி? பொய் சொல்றதுக்குலாம் ஒரு மூஞ்சி வேணும். உன் தங்கச்சி முகத்தை பாரு. 2 பேரும் சேர்ந்து என்னமோ பெரிய தப்பு பண்றதுக்கு திட்டம் போட்டுட்டு இருக்கீங்க. ஆமா, உன் அருமை மக அண்ணாமலைய அழிக்கிறதுக்காக தான் நாங்க 2 பேரும் திட்டம் போட்டுட்டு இருக்கோம். நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. சாந்தி சாந்தி, இல்லம்மா, நீ சொன்னதுக்கு பதிலுக்கு சொல்லிட்டு போற, வேற ஒண்ணும் நாங்க பேசலாமா? இல்லம்மா இல்ல. கோமதி, திரும்ப திரும்ப சொல்றேன், அண்ணாமலை ரொம்ப நல்ல பொண்ணு. அவளை அழிக்க நினைச்சீங்க, நீங்க 2 பேரும் அழிஞ்சு போயிடுவீங்க. அம்மா அம்மா, என்னம்மா சாம விட்டுட்டு போற? அண்ணாமலை எனக்கு தங்கச்சி மாதிரிமா. நாளைக்கு அவளை நான் பாண்டிச்சேரி கூட்டிட்டு போறேன், நீ புரியாம பேசுறியா? நல்ல சோறு திங்கலாம் வந்து இப்படி சாம விட்டுட்டு போறியா அம்மா? சங்கீதா வெங்கடே கடைக்கு போயிருக்கான். கத்திரிக்காய் தான் இருக்கு. ஐயா உன்னை கூப்பிட்டாரு. ஐயா கூப்பிட்டீங்களா? ஐயா தினம் கோயிலை பூட்டிட்டு சாவி எங்க கொடுப்பேன்? என் வீட்டுக்கு கொண்டு போயிருவையா? இன்னைக்கு சாவி கொண்டாது என்கிட்ட கொடு. ஐயா,
நாளைக்கு கோயிலை நான் தான் திறக்கணும். எப்போ கோயில் திறக்குதுன்னு நானே முடிவு பண்ணிக்கிறேன். ஐயா, காலையில நல்ல சிவன் தம்பி கல்யாணம். ராத்திரியே எல்லாரும் வந்து கோயில்ல தங்க போறதா பெரிய சொல்லியிருக்காருயா. ராத்திரியில் கோயிலில் யாரும் தாங்க கூடாது. பூட்டிட்டு சாவி கொண்டாந்து எங்கிட்ட கொடு. ஐயா, பட்டாளத்தார் பெரியவர். அவர் தான் ஏதோ தப்பு பண்றாருன்னா நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போக கூடாது ஐயா. ஐயா, பட்டாளத்தார் தவிர இந்த ஊர்ல யார் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணாலும் எங்கிட்ட சொல்லுங்கய்யா. அவனை நான் வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போயிடுறேன். ஐயா, இந்த சங்கத்தேவை உங்களுக்காக உயிரை கொடுப்பையா. டே, எனக்கு யாரோட தயவும் தேவையில்லை. என் காலையும் நான் நினைக்குவேன். எப்போ கோயில் அண்ணாமலை கிடைக்கூடாதுன்னு ஸ்டே ஆர்டர் வாங்கினாரோ அன்னைக்கு அப்பா போல ஒரு வாத்து போச்சு. இனிமே அவருக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை. நாளைக்கு கோயிலில் நல்ல சிவங்கள் இடம் நடக்கக்கூடாது. நம்ம சரிக்கு 4 பேர் ஏற்பாடு பண்ணு. போ ஐயா. ஏற்பாடு பண்ணவே மாட்டியா? போடா போ. நன்றியா. என்னம்மா ஐயா? தவசி இருக்கட்டும் இருக்கட்டும். அதே முறுக்கு இன்னும் இந்த கோவம் தண்ணியிலே நினைக்கிறேன். அன்னைக்கு எங்க ஆத்து வாசல்ல ஒரு ரசாபாசம் நடந்துருச்சு. அதுல என் பொசிஷனை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு போலான்னு தான் வந்திருக்கேன். எனக்கு தெரியும் அந்த ஸ்டே ஆர்டர் வாங்கினதை பத்தி தானே நோ கோவம். இதை பாரு, என் பேர்ல ஒரு தப்பு இல்லப்பா. அந்த ஸ்டே ஆர்டர் வாங்க சொன்னதும் உங்கப்பா, அதுக்கு பணத்தை கொடுத்ததும் உங்கப்பா, அந்த ஆர்டர் உங்க ஆத்துல டெலிவரி பண்ண வச்சது உங்கப்பா. இதுல எந்த தப்பு ஒண்ணுமே இல்லப்பா. அப்பா, உங்க அப்பா தான் வில்லு, நான் வெறும் அம்பு. அது வெஜிடேரியன் அம்பு. உங்க அப்பா தான் அம்பு, இதை வில்லன். அதை பத்தி ஏன் கவலைப்படுறேன்? ஸ்டே ஆர்டர் ஒரு பிரமாதமா கொசுப்பா. ஸ்டே ஆர்டர் வாங்கினது யாரு? இந்த சேஷாத்ரி. வாங்கின சேஷாத்ரிக்கு அதை வெக்கேட் பண்ணவும் தெரியும். அதை விட்டுரு, என்ன கொஞ்சம் செலவாகும், அது அப்புறம் பேசிப்போம். இப்ப நான் அதுக்காக வரல, உன்னை கங்க்ராச்சுலேட் பண்ண வந்தேன். நீ இப்போ ஒரு சூரனா நிக்கிற இந்த ஊர்ல. ஆமா, நம்ம ஊர் கோயிலுக்கு நடக்க போற அனாச்சாரத்தை தடுத்து நிறுத்துற வீரனா நிக்கிற நீ. ஆமா, நல்ல சிவத்துக்கு கல்யாணம் பண்றதுக்கு மண்டபம் இல்லையா, சத்திரம் இல்லையா? எதுக்கு அவங்க அப்பா ஒத்த காலில் நிக்கிறார்? அது கோயில தான் நடத்த வேண்டும். கோயில் நிர்வாகி நீ. உன்னை கேட்காம நீ வேண்டாம்னு சொன்ன பிறகும் அந்த கிழவனுக்கு அவளை பிடிவாத இருக்கலன்னா ஏன்னா ரத்தம் நீ உனக்கு எவ்வளவு இருக்கணும்? துணிஞ்சு நில்லுப்பா. இந்த கல்யாணத்தை கோயில நடத்த விட மாட்டேன்னு அப்பதான் அவருக்கு தெரியும் தவசி யாருன்னு. பெருசா கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்கினீரு. அந்த ஸ்டேயோட அர்த்தம் என்னன்னு நாளைக்கு கோயில் வந்து பாரு. போ. இதுக்கு என்ன அர்த்தம்? போடான்னு அர்த்தம். போறியா? நாளைக்கு கோயில் பிள்ளை நினைக்கிற இங்கேயே பண்ணவா? போடா. போயிடுறேன். அதுக்கே இவ்வளவு கோச்சுக்கிறேன். ஏன் இப்படி கத்துறான்? அவனுக்கு பிபி அதிகமாயிடுது. மாத்திரை கூட வந்துட்டு. என்னாச்சு உங்களுக்கு? ஏன் வெறி பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறீங்க? இத பாருங்க, அண்ணாமலை உங்களுக்கு மட்டும் தங்கச்சி இல்லை, நல்ல சிவத்துக்கும் தங்கச்சி. அதை விட உங்க அப்பாவுக்கு அவ பொண்ணு. தான் பொண்ணுக்கு என்ன பண்ணணும்னு உங்க அப்பாவுக்கு நல்லாவே தெரியும். நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு என் தங்கச்சி குறுக்க யாரும் வந்தாலும் கவலைப்பட மாட்டேன். தூக்கி எரிஞ்சிடுவேன். எரிஞ்சிடுங்க, தூக்கி எரிஞ்சிட்டு போங்க. நாளைக்கு கோயில்ல என்ன பண்ண போறீங்க? நல்ல சிவத்தை வெட்ட போறீங்களா, இல்ல உங்க அப்பா வெட்ட போறீங்களா? வெட்டிக்கோங்க. ஒருத்தர் வெட்டிக்கிட்டு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போங்க. என்ன ஒண்ணு தூக்கி எறிய வேண்டாம். நான் எச்சேல மாதிரி நடு ரோட்ல அனாதையா விழுந்து கிடப்பேன். என்னை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம். உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன சொகத்தை கண்ட. 10 வருஷமா மலடிங்கிற பட்டம். உங்களையே நம்பி நான் வீட்டை விட்டு ஓடி வந்தேன். தரித்திரங்கிற பட்டம். இப்ப கொலை பண்ணிட்டு நீங்க ஜெயிலுக்கு போக போறீங்க. கொலைகாரனோட பொண்டாட்டிங்கிற பட்டம் தான் கிடைக்க போகுது. அதுதான் எனக்கு மிச்சம். நீங்க என்ன ஒண்ணா பண்ணிக்கங்க. இனிமே உங்களுக்கும் அண்ணாமலைக்கும் நடுவுல நான் எதுவும் சொல்ல மாட்டேன். எனக்கு ஒண்ணும் வேண்டாம். எக்கேடாவது போங்க. என்னங்க, நான் தெரியாம தான் கேக்குறேன். ஆவுன்னா அண்ணாமலை ஏன் தங்கச்சின்னு சொல்றீங்கல்ல. இத்தனை நாளாகுது இந்த வீட்டுக்கு வந்து. ஒரு தடவையாவது எங்க அண்ணன் என்ன ஆனாரு வந்து எட்டி பார்த்தாளா? நாளைக்கு நீங்க கொலை பண்ணிட்டு போனீங்கன்னா எங்க அண்ணனுக்கு என்ன ஆச்சுன்னு வந்து கேட்க போறாளா? கேட்க மாட்டா. அப்புறம் உங்க இஷ்டம். என் தங்கச்சி பத்தி பேச உனக்கு எந்த தகுதி கிடையாது. நீ என்ன சொன்னாலும் சரி, நல்ல சிவன் கல்யாணம் நாளை கோயில நடக்கூடாது, நடக்க விட மாட்டேன். பார்த்துடுறேன்.
எனக்கு அம்மா இல்லை. சின்ன வயசுலேருந்து நான் என் அம்மாவை பார்த்ததில்ல. நான் உங்களை அம்மான்னு கூப்பிடலாமா? கூப்பிடுமா, நீ என்ன அம்மான்னு கூப்பிடு. என்னம்மா விஷயம்? அம்மா, நீங்க என்ன சரியா புரிஞ்சுக்கலம்மா. நான் இந்த குடும்பத்துல குழப்பம் உண்டாக்குறதுக்காக வரலம்மா. 2 குடும்பமும் ஒன்னா இருக்கணுங்கிறதுக்காக தான் அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்க. நான் இந்த குடும்பத்தை அழிக்கணுங்கிறதுக்காக வரலம்மா. என்ன நம்புங்க, என்ன நம்புங்கம்மா. உன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்லை. உன் குடும்பத்து மேலேயும் உங்க அண்ணன் தவசி மேலேயும் தான் என் குடும்பத்துக்கு சேர வேண்டிய சொத்து அந்த அண்ணாமலையார் கோயில் உங்க அப்பா கிட்ட இருக்கு. அது எனக்கு ஏற்பட்ட அவமானமா நினைக்கிறேன். தவசி என்ன வாக்கு கொடுத்தாருன்னா அதுல இருந்து மீற மாட்டாரு. அந்த கோயில் உங்களுக்கே வந்துடுமா? அந்த நம்பிக்கையில தான் நான் இருக்கேன். அம்மா, என்னை இந்த குடும்பத்திலிருந்து பிரிக்கிறதுக்காக 2 பேரும் சதி பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு மனநிலை சரியில்லைன்னு பட்டம் கட்டியிருக்காங்க. இப்ப அவரும் டாக்டரை பார்க்கறதுக்காக என்னை வீட்டை விட்டு கூட்டிட்டு போறாருமா. எனக்கு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைம்மா. நான் இங்கே இருக்கேன். நான் இந்த வீட்டிலே இருக்கேன். நான் இந்த வீட்டை விட்டு போனேன்னா திரும்பி வரமாட்டேன்னு என் மனசுக்குள்ள சொல்லுது. நீங்க அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் கேட்பாரு. என்ன அனுப்பாதீங்கம்மா. என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்பாதீங்க. நான் இங்கே இருக்கேம்மா. நீங்க சொன்னீங்கன்னா அவர் கேட்பாரு. அண்ணாமலை, நீ கவலைப்படாத. நான் உலக கிட்ட சொல்றேன். எந்தாக்கா? ஒண்ணும் இல்ல. அத்தை, ஏதோ உலகநாதன் கிட்ட பேசணும் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, என்ன விஷயம் சொல்லுங்களேன். எது வந்தாலும் நான் மாப்பிள்ளை கிட்ட பேசுறேன். இல்ல, அண்ணாமலை சொல்றத வச்சு பார்த்தா அவ உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, நல்லாதான் இருக்கா. அவளை ஊருக்கு அனுப்ப வேண்டாம்னு தோணுது. ஐயோ, என்னது ரயில் டிக்கெட் எல்லாம் போட்டு நாளைக்கு புறப்படுற நேரத்தில் இப்படி பேசுறீங்க? இதுக்கு தான் பைத்தியத்தோட உங்களை தனியா பேச விடக்கூடாதுங்கிறது. குழப்பிரிச்சு பாருங்க. இங்க பாருங்க அத்தை, இவ ஏர்வாடி பாட்டி தான்னு மாப்பிள்ளைய ஒத்துக்கிட்டாரு. பொண்டாட்டிக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சே, என்ன பண்றதுன்னு தெரியாம மாப்பிள்ளை குழம்பு போய் கிடக்கான். இதுல கோவிச்சுக்கிட்டு மாப்பிள்ளை வீட்டு விட்டு போயிட்டான். அப்புறம் ஆயுசுக்கு உங்க மகனை பார்க்க முடியாது. மாப்பிள்ளை உங்களுக்கு கிடைக்காமயே போயிடுவான். பாத்தீங்களா, கோயில் மணியே அடிக்குது. அண்ணாமலையா உத்தரவு கொடுத்துட்டான். அண்ணாமலைக்கு அரோகரா அரோகரா. എന്തൊക്കെ ആലോചിക്കുന്നത്? തമ്പി ഡോക്ടർക്ക് പഠിച്ചിട്ടുണ്ട്. അവർ സ്നേഹിച്ച് കല്യാണം കഴിച്ച അണ്ണാമലയ്ക്ക് ഉടമ ശരിയില്ലാന്ന് അവരെ പറഞ്ഞിട്ടുണ്ട്. അദ്ദേഹത്തിക്ക് ഇല്ലാതാക്കറ நமக்கு എന്തിനാ? அத்தை, தேவையில்லாம இதுல குழப்பிக்காதீங்க அத்தை. அவங்கள தனியா அனுப்புறமேனு வருத்தப்படுறீங்களா? கொல்லப்படாதீங்க. அண்ணாமலைக்கு துணையா வள்ளியம்மையும், மாப்பிள்ளைக்கு துணையா நானும் போறதா முடிவு பண்ணிட்டோம். டிக்கெட் போட்டேன். அக்கா, നിങ്ങൾക്ക് മകൻ വേണോ ഇല്ല മരുമക വേണോ? നിങ്ങളെ முடிவு ചെയ്യണം. அப்புறம் ഞങ്ങളും ஒன்றும் செய்ய முடியாது. ஆமாத்த, யாரும் எதுவும் செய்ய முடியாது. அண்ணாமலை, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நான் பாண்டிச்சேரிக்கே போறேன். என்னால எதையும் சமாளிக்க முடியும். ஐயோ, அன்னைக்கு ராத்திரி சொன்ன மாதிரி நிச்சயமா ஒரு நாள் உனக்கு அந்த நிலைமை வரும். பார்த்துட்டே அத்தை, பாத்தீங்களா,
பைத்தியமெல்லாம் இப்படி முன்னுக்கு பின் முரணா பேசும்னு ஏர்வாடி வைத்தியம் சொல்லியிருக்கான். சரியா போச்சு, பைத்தியம் தான் இது, பைத்தியமே தான். நாளைக்கு என் தங்கச்சிக்கு கல்யாணம் தெரியும்ல? தெரியும் சார். நாளைக்கு காலையில் 4-5 கான்ஸ்டபிளோட கோயிலுக்கு வந்துரு. ஏதாவது பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன். நான் கண்ணு காமிச்ச உடனே பட்டலாத்தாருன்னு தவசியும் ஜீப்பில் கூட்டிகிட்டு போயிரு. சரி சார். அதுக்குள்ளே நான் கல்யாணத்தை முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் அவங்கள கூட்டிகிட்டு வா. அவங்களுக்கு எந்த பிரச்சனை வரக்கூடாது. குறிப்பாக தவசியை ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கணும். ஐயா, இப்போ தவசியோட சங்கு தேவன் தான் கூட இருக்கான். அவனை கூப்பிட்டு நீங்கள் மிரட்டினீங்கன்னா கூட்டிகிட்டு வா. ஓகே சார். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.